சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு வேலு அவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு உதவி செய்கிற வகையிலே யானை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கிரிவல பாதையிலே பக்தர்களுக்கு அந்த வெயில் காலங்களில் தேங்காய் பஞ்சு நாறு அமைக்க வேண்டும். குடிநீர் ஆம்புலன்ஸ் வசதிகள் வேண்டும். இந்த ஆலயத்தில் உள்ள அதிகாரிகள் தரிசனம் செய்வதற்காக லஞ்சப்பணம் பெறுகிறார்கள். அதனை தடுப்பதற்காக போலீஸ் ஆபீஸை ஆலயத்தில் உதவ வேண்டும் என்று சொல்கிறேன். நமச்சிவாயம். தமிழகத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திரு அண்ணாமலையார் உண்மையாருக்கு யானை இறந்து கடந்த 2 ஆண்டு காலமாகிறது. யானைக்கு பரிந்துரை செய்ய வேண்டிய அரசுக்கு இந்த அரசு ஆணையுடைய ஆணையரும் இணை ஆணையரும் உதவி ஆணையரும் செயல் அலுவலரும் வருமானம் ஒன்றே என்ற நோக்கத்துடன் 10 கோடியிடம் இந்தியில் காணிக்கை பெறுவது, இவருடைய சம்பளத்தை ஊக்குவிப்பது, அடிப்படை வசதியை செய்திருக்காமல் இந்த பஞ்சபூத யானை ஒட்டுமணி இறந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக யானை அமைக்கவில்லை. அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இந்து சமய ஆணையுடைய பொறுப்பு தலையான கடமையாகும். அரசுக்கு பொதுவாக ஆவணங்கள் செய்யாமல் அரசுக்கு விரோத செயல்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் நடந்து கொண்டு அரசுக்கு அவப்பெயர் நோக்கத்துடன் இந்த இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகமானது திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சிவத்தலங்கள் வைணவ தலங்களிலே 38 யானைகள் உள்ளது. பாண்டிச்சேரி ஒரு யானை மொத்தம் 39 யானைகள் உள்ளது. இந்த 39 யானைகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மேற்கு மண்டலம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா பில்லூர் டேம் அருகே உள்ள தெப்பக்காடில் 60 நாளைக்கு யானை முகாம் நடத்தப்படுகிறது. அதில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகமும் வனத்துறை நிர்வாகமும் யானைகளுக்கு உடற்பயிற்சி, மருத்துவ பயிற்சி, அனைத்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு செய்யப்படுகிறது. இதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மக்களுடைய ஆலய வழிபாட்டில் செய்யக்கூடிய உண்டியல் காணிக்கையிலிருந்து 1,36,00,000 ரூபாய் யானைக்கு செலவிடப்படுகிறது. இந்த இடத்திலே அண்ணாமலையார் கோவிலுக்கு ருக்குமணி யானை இறந்ததுக்கு அப்புறம் யானை அமைக்காமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும். இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையர், குறிப்பாக ஆணையர் சென்னையில் உள்ளார், ஒரு IAS படித்த அதிகாரி. அந்த அதிகாரிக்கு ஆவணம் செய்ய வேண்டிய கடமை இந்து சமய அறநிலையத்துறை திருவண்ணாமலையுடைய செயல் அலுவலர், சர்க்கார், இணை ஆணையர் இவர்கள் மறைத்து சட்டம் ஒழுங்கை சீர்திருத்த வேண்டும். பக்தர்களுக்கும் காவல்துறைக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த திருவண்ணாமலை ஆலயம் செயல்பட்டு வருகிறது.
ஆகியதை கண்டித்து அரசுக்கும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் ஒரு கோரிக்கை என்று வைக்கிறோம். உடனடியாக திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ருக்குமணி யானை போல் பத்மாவதியோ கமலாவதியோ அலமேலவோ பாமாவையோ உடனடியாக யானை அமைத்து வருகின்ற பரணி கார்த்திகை பெருஞ்சோதிலே தீபம் ஏற்ற வேண்டும். இந்த ஆலயத்துக்கு ஆலய உச்ச திருவிழா உள்ளது, தெப்ப திருவிழா உற்சவம் உள்ளது, உற்சவ திருவிழா உள்ளது, கஜேந்திர திருவிழா உள்ளது. இது 5 விழாவும் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நடக்கிறது. தற்போது வரக்கூடிய கார்த்திகை பெருஞ்சோதியிலே யானை இல்லாமல் கார்த்திகை பெருஞ்சோதி மலையை ஏற்றுவது ஆகம விதிமுறைக்கும் வேத சாஸ்திர விதிமுறைகளுக்கும் பக்தர்களுக்கு மாறாக உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அண்ணாமலையார் கோரிக்கை வைத்து அந்த கொரோனா மக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தருணத்தில் உடனடியாக திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு யானையை உடனடியாக பற்று செய்ய வேண்டும். இந்து சமய அறத்துறைக்கு அவருடைய குடும்ப காசு அல்ல, பல கோடி ரூபாய், குறிப்பாக 40 கோடிக்கு மேற்கு வருமானம் வருகிறது. அரசுக்கு பரிந்துரை செய்தால் உடனடியாக அரசாங்கம் யானை செய்வதற்கு ஏற்பாடு செய்யும். ஆனால் இந்து சமயத்துறை ஆணையத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்தி பக்தர்களுக்கும் காவல்துறைக்கும் எந்த விதமான ஒரு மோதல் இல்லாமல் யானையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். போற்றிவோம் நமச்சிவாயம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், ஓம் 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 பாரத் மாதா கி ஜெய். அண்ணாமலையார் ஆலய சொத்து பாதுகாப்பு தலைவர் திரு ஆடிய ராஜேந்திரன் கட்சி பொதுச்செயலாளர் திரு சிவா அகில இந்திய இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணன் செஞ்சி ராஜா அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இங்கே திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்கு யானை வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை 5வது முறையாக திருவண்ணாமலையில் நம்ம மக்கள் மத்தியில் அரசுக்கும் கவனத்துக்கும் நாங்கள் வந்து இதோட 5வது ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய இந்து மக்கள் கட்சி அண்ணன் செஞ்சி ராஜா தலைமையில் பல பேர் நடத்திட்டோம். நாங்கள் 2 வருடமாக நடத்திட்டோம். நம்ம ஐயா அண்ணாமலையார் வந்து இன்றைக்கி மாதம் ஆனால் ஒரு 5 கோடி ரூபாய் பணமாகவும் குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு தங்கமாகவும் பொருளாகவும் பக்தர்களுடைய காணிக்கை அங்கே வருதுங்க. இதை இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்கின்ற இந்த துறை இந்த மாதந்தோறும் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வந்து போடுகிற இந்த 10 கோடி ரூபாயை வச்சு ஒரு யானை கூட வாங்கி தர முடியாமல் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நாத்திக அரசு, இந்து மக்களுக்கான எதிரான அரசு, சைவ நெறிகளுக்கு எதிரான அரசு, குறிப்பாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து தமிழ் குடிகளுக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் எதிரான இந்த திராவிட அரசு இதை கண்டுகொள்ளாமல் அதுவும் உலகத்திலே மாபெரும் ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு சைவத்தலமாக சைவத்தின் தலைநகராக இருக்கிற திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் ஒரு யானை இல்லைன்னா அதை பார்த்துன்னு இருக்கிற இந்த அரசு இது பெரிய ஒரு சிவன் சொத்து கொலராசன்ற மாதிரி இந்த பணத்தை எடுத்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ இதோட நீங்கள் அடுத்த ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்குலாம் வராது. சேகர் பாபு அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு நம்ம உள்ளூர் மந்திரியாக இருக்கிற அண்ணன் தேவாய வேறு அவர்களும் இதில் உடனடியாக தலையிட்டு வர கார்த்திகை தீபத்துக்குலாம் இங்கே யானை இருக்கும். இந்த யானை மட்டும் கார்த்திகை தீபத்துக்கு இல்லைன்னா பெரிய ஒரு மக்கள் எழுச்சியும் மக்கள் எதிர்ப்பையும் இந்த அரசாங்கம் சந்திக்க வேலையை இங்கே இருக்கிற இந்துத்துவ தலைவர்களும் சைவ நெறி பற்றாளர்களும் சுவாமிகளும் உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் தமிழ் உணர்வாளர்களும் கட்டாயத்தை முன்னெடுத்து இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த திராவிட அரசினுடைய ஒரு இந்த வந்த போக்கை நாங்கள் கட்டாயம் தோல்விப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு அதனால இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். இந்த 10 பேர் 5 பேர் தான் நின்று நாங்கள் பேசணும்னு நினைக்காதீங்க. 15 இப்போ இங்கே கார்த்திகை தீபத்துக்கு வர 30-40 லட்சம் பேருக்குமான பிரச்சனையை தான் நாங்கள் பேசுகிறோம். எல்லாருமே பேச வைக்கணும். ஆக இதை தமிழகம் முக்கிய இருக்க இந்துக்கள் புரிந்து கொண்டு, சைவர்கள் புரிந்து கொண்டு, தமிழ் குடிகள் புரிந்து கொண்டு, தமிழர்கள் புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையில் குறிப்பாக திருவண்ணாமலையில் உடனடியாக யானை வரணுன்றத வலியுறுத்தும் வகையில் சமூக ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் இந்த பரப்புரை செய்து வருகிற கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் கொடியேற்றத்துக்கெல்லாம் யானை வரணுங்க. வரலன்னா நாங்கள் வந்து அது ஏவா வேலை வீட்டினுடையோ ஏவா பிள்ளை வீட்டினுடைய பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஏன்னா அவங்களால தான் இது தடைப்படுது. இருக்கிற அறநிலையத்துறை சேர்ந்த ஜீவானந்தம் போன்றவர்கள் கேட்டா அறநிலைய தலைவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? ஒரு கோயில்லாம் யானை இருக்கணுமே, அது என்ன கிடையாது. இன்னொன்று என்னன்னா, தகவல் சொல்லப்போனால் கட்டளைதாரர்கள் யானையை வாங்கி கொடுத்தாங்க. இங்கே
இங்க இருக்கிற அறநிலையத்துறை அதிகாரிகளும் அறநிலையத்துறை திமுகவோட அறநிலை உறுப்பினர்களோ இதை கைவிட்டு கேட்டு பணம் கேட்டு அதை தாமதப்படுத்தினாங்கன்றது ஒரு தகவல். ஆக இந்த தகவல் உண்மையோ பொய்யோ எனக்கு யானை கொடியேற்றத்துக்கு வரணும், நிரந்தரமாக வரணுன்றதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அதிரடிப்படை தலைவர் ஒட்டுமொத்த அண்ணாமலையாரின் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அதிரடிப்படையின் வணக்கங்கள். உலகத்திலேயே வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது இந்து சமுதாயத்திற்கு எங்களுக்கு யானை வேண்டும், கோயில் வேண்டும், கோயில் சப்பாரம் வேண்டும், கோயில் பேர் வேண்டும், கோயிலே தண்ணி வேண்டும், கோயிலே சாலை வேண்டும் என்று ஒன்றுமே இல்லாத கோயிலுக்கு கேட்டால் சொல்லலாம். மாதத்திற்கு அண்ணன் சொன்னது போல 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகின்ற வழிபாட்டு தலத்தை வியாபார தலமாக வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை என்பது சிவனடியார்கள் சைவத்தை மேன்மை தாங்கிய இந்த அண்ணாமலையாருக்கு ருக்குமணி என்கின்ற ஒரு யானை இருந்தது, இறந்து விட்டது. இறந்த பிறகு இந்த அண்ணாமலையாருக்கு பல்வேறு பக்தர்கள் நாளைக்கு கேட்டால் கூட யானையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து போயிடும். யானை வாங்க வேண்டுமானால் நீங்களும் நானும் வாங்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் ஒரு நிமிடத்திலே யானை வாங்கலாம். மத்திய அரசில் அனுமதி வாங்க வேண்டுமானால் உடனே வாங்கிக்கலாம். ஃபாரஸ்ட்ல வாங்கணும்னா உடனே வாங்கிக்கலாம். கால்நடையிலே அனுமதி வாங்க வேண்டுமானால் உடனே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இந்துக்களினுடைய இழிச்சுவாய்களாக நினைத்து, இந்து சமுதாயத்தை இழிச்சுவாயனாக நினைத்து, சைவ சமயத்தை இழிச்சுவாயனாக நினைத்து டெய்லி வருமானம் வருது. பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை, தினசரி இந்த அண்ணாமலையாரை சுற்றி தினசரி செல்கிறார்கள் கிரிவலம். ஆனால் அவர்களுக்கு கோயில்ல 500 ரூபாய் டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 1000 ரூபாய் டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 200 ரூபாய் டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 100 ரூபாய் டோக்கன்ல சாமி கும்பிடுறியா?